எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் எரிசேரி தான் செய்ய போகிறாங்க. எரிசேரி விதவிதமாக செய்யலாம். சேனக்கிழங்கு வச்சுட்டு செய்யலாம், அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் வச்சுட்டு செய்யலாம், சேம்பு வச்சு செய்யலாம். இன்றைக்கி செய்கிறது சேன எரிசேரி சத்யா ஸ்பெஷல் ஐட்டம் தான். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். 100 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துருக்கு. இது நல்லா கழுகி ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சா நல்லாயிருக்கும். நம்ம இது குக்கரில் வேக வைக்கலை, சட்டியில் தான் வேக வைக்கிறேன். அதனால நல்லா ஊறி ஊறினதுக்கப்புறம் வேக வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்டிக்குள்ளே கழுகி போட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம். கூடவே 300 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்துருக்கு. அதுவும் இதே மாதிரி சின்ன ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி சட்டிக்குள்ளே தனியாக வேக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கும் பயரும் ஒன்றா போட்டு கூடி வேக வச்சுக்கலாம். ஆனால் சில டைம் சேனை வேகாமல் இருக்கும், இல்லை பயர் வேகாமல் இருக்கும். அதனால இது செப்பரேட்டாக வேக வச்சுட்டு ரெண்டும் சேர்த்து லாஸ்ட்டு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பயர் நல்லா வேகணும். ஆனால் ரொம்ப தண்ணி மாதிரி வேகக்கூடாது. கரெக்டான அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனக்கிழங்கும் கரெக்டான அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது, ஆனால் கரெக்டான அளவுக்கு நல்லா நெய் மாதிரி வேகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுவும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்காக அந்த ஐட்டம்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய். தேங்காயும் சேர்த்து தான் நம்ம வறுத்தெடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், வேக வச்ச சேனக்கிழங்கும் வேக வச்ச தட்டைப்பயிரும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கூடவே பச்சை மிளகாயும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணி வேக வச்சிருச்சுன்னா பச்சை மிளகாய் ரொம்ப வெந்து போகும். அதனால தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மெதுவாக இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. ரொம்ப கரையக்கூடாது, ரொம்ப உடஞ்சி போகக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காயோட மிக்ஸ் அதுவும் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எரிசேரி ரொம்ப தண்ணி மாறி இருக்கிற ஒரு குழம்பு கிடையாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். பயறு சேனை எல்லாம் ஆட் பண்ணி லாஸ்ட் அந்த தேங்காயெல்லாம் வறுத்து போட்டதுக்கப்புறம் இந்த குழம்பு இன்னும் திக்காயிடும். அது மைண்டில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி இதுக்கு நம்ம சேர்க்க மாட்டாங்க, எரிசேரிக்கு புளி ஆட் பண்ண மாட்டாங்க. குழம்பு இங்கே லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு கூடவே நம்ம தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதோட ஈரப்பதம் போகினதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணலாம். தேங்காயும் நல்லா வறுக்கணும். அதோட ஈரப்பதம் போய் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்தெடுக்கணும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது, அதை நான் ஆஃப் பண்ணலை. அது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது அதில் ஆட் பண்ண மாட்டாங்க. சூடோடு அது கொதிச்சுட்டு இருக்கும்போது இதுவும் சூடாக இருக்கும். இது சூடோடே அந்த குழம்புக்குள்ளே ஊற்றும். பாருங்கள், தாளிக்கிறதுக்காக தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் கரியாமல் நல்ல மணமாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புக்குள்ளே அதுவும் நம்ம சேர்த்திருக்கு. இந்த மாதிரி தான் செய்யணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், குருமிளகாய் தூள் அதுவும் ஆட் பண்ணியிருக்கு. லாஸ்ட்டாக தான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணோம், அதோட மனம் நல்லா தெரியும். அப்போது அவ்வளோதான், எரிசேரி ரெடியாக இருக்குது. குருமிளகுக்கு நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி எடுத்த குருமிளகா இருந்தால் நல்ல மணமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடி தேவைப்படும். இதே ரெசிபி சேனக்கிழங்கு மட்டும் சேர்த்தும் செய்யலாம். சேனக்கிழங்கும் மஞ்சள் பூசணிக்காய் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். பயிர் சேர்க்க வேணும்ன்ட்டு இல்லை, ஆனால் பயிர் சேர்த்துனா நான் எப்போவுமே வீட்டில் செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சத்யா ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க.
இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.